ஜும்மா தொழுகைக்கு என்று சொல்லப்பட்டுள்ள தனி சிறப்புமிக்க அந்த நன்மைகளை பற்றி தெரியாத பல முஸ்லிம்கள் ரொம்ப தாமதமாக ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கலாம். இமாம் பேசி கொண்டிருப்பார், அந்த நேரத்துல தான் வருவாங்க. பல பேர் தொழுகக்கூடிய நேரத்துல வருவாங்க, பல பேர் கடைசி ரக்காயத்துல வருவாங்க. இப்படியெல்லாம் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில இருக்கிறது. ஜும்மா தொழுகையினுடைய அருமை பெருமை தெரியாத காரணமாகத்தான் இன்றைக்கு பல பேர் ஜும்மா தொழுகைக்கு முன்கூட்டியே வருவது கிடையாது. அப்போ அதனுடைய சிறப்புகளை முழுவதும் நம்ம அறிந்து கொண்டால் ஜும்மா தொழுகைக்காக நம்முடைய அந்த ஆர்வம் அதிகமாகிவிடும். இஸ்லாத்தில் இது பற்றியான சிறப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் ஜும்மா நாள் அன்று குளித்து விட்டு முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து அவருக்கு விதிக்கப்பட்ட 2 ரக்காத் சுன்னத்தை தொழுது விட்டு இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து எந்த பேச்சுகளும் பேசாமல் அந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி விடுகிறாரோ அந்த நபர்களுக்கு குஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜுமாத்தில் உஹ்ரா வ ஃபத்ல ஸலாஸதி அய்யாம், அந்த ஜும்மாவிற்கும் அடுத்து வரக்கூடிய ஜும்மாவிற்கும் மற்றும் இன்னும் 3 நாட்களுக்கு மொத்தம் 10 நாட்களுக்கு மத்தியில் உள்ள சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜும்மா தொழுகைக்கு உண்டான சிறப்பை பற்றி இஸ்லாம் சொல்லும் போது முன்கூட்டியே வந்து இது போன்ற நிபந்தனைகளை பேணக்கூடிய அந்த மக்களுக்கு 10 நாட்களுக்குரிய சிறுபாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற சிறப்பு இருக்கிறது.